Hi friends, இது உங்கள் மணி ஏர்னர்ஸ் இன் தமிழ். நான் உங்கள் பிரதீப். நம்ம சேனலில் வழக்கமாக ஏர்னிங் ஆப்ஸை பற்றி பார்த்துட்டு இருக்கோம். சொந்த வகையில் புதுசாக லான்ச்சாக இருக்க டேர்ம் இன்சூரன்ஸ் அப்படிங்கிற இந்த ஆப்பை பற்றி இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். தென் அது மட்டும் இல்லாமல் கரண்டில் எந்தெந்த ஆப்ஸ் வந்து ரன்னிங்கில் இருக்குது, எந்தெந்த ஆப்ஸ் வந்து ஸ்டாப் ஆக போகுது அப்படிங்கிற ஃபுல் அப்டேட்டு நம்ம வந்து பார்க்க போகிறோம். ஸோ ஜஸ்ட் வீடியோ ஃபுல்லாக வாட்ச் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த அப்டேட்லாம் போட வேண்டிய இருக்கிறனால தான் நம்ம வந்து இன்றைக்கி கிவே வந்து கொடுக்கல. ஸோ இன்றைக்கி கொடுக்க வேண்டிய கிவே நாளைக்கு மார்னிங் வந்து உங்களுக்கு கொடுக்கப்படும். ஓகேங்களா? ஸோ இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா கரண்டில் எந்தெந்த ஆப்ஸ் வந்து ரன்னிங்கில் இருக்குன்னு ஃபுல் டீட்டெயில்ஸ் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ ஃபுல்லாக வீடியோ வாட்ச் பண்ணுங்கள். நம்ம மணி ஏர்னர்ஸ் இன் தமிழ் சேனலுக்கு இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க கீழே இருக்க ரெட் கலர் சப்ஸ்கிரைக்கனை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தென் மறக்காமல் பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம போடுற ஒவ்வொரு ஏர்னிங் ஆப்ஸ்க்கான அப்டேட்ஸ் உங்களுக்கு உடனுக்குடனே கிடைக்கும். தென் வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஒரு லைக் கொடுங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணிக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போதைக்கு ஃபஸ்ட்டு கரண்டில் எந்தெந்த ஆப்ஸ் வந்து ரன்னிங்கில் இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்துடலாம். தென் அதுக்கப்புறமா நியூவாக வந்திருக்கு இந்த ஆப்பை எப்படி யூஸ் பண்ணுறது அப்படின்னு சொல்லி பார்ப்போம். தென் கடைசியில் பார்த்தீங்கன்னா எல்லா ஆப்ஸோட பேமெண்ட் ப்ரூஃபையும் நம்ம வந்து பார்க்க போகிறோம். ஸோ ஃபுல்லாக வச்சு பண்ணுங்கள். ஸோ இப்போதைக்கு ஒர்க்கிங்கில் இருக்கிறதுன்னு பார்த்தீங்கன்னா இந்த ஸ்க்ரீனில் இருக்கக்கூடிய இந்த ஆப். ஓகேங்களா? ஸோ வீடியோ பாஸ் பண்ணி கூட பார்த்துக்கோங்க. இந்த ஸ்க்ரீனில் இருக்கிற ஆப்ஸ் எல்லாமே இப்போதைக்கு கரண்டில் எந்த ஒரு ப்ராப்ளம் இல்லாமல் பக்கா ஒர்க் ஆகிட்டு இருக்குது. தென் இன்னும் கூட ஆப்ஸ் இருக்குது. ஸோ அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த ஸ்க்ரீனில் இருக்கிறதும் உங்களுக்கு வந்து எந்த ஒரு ப்ராப்ளம் இல்லை, கரெக்டாக வந்து பேமெண்ட் வந்து கொடுத்துட்ருக்கூடிய ஆப் தான். ஸோ இந்த ஆப்பையும் நீங்கள் வந்து கண்டினியூ பண்ணி ஒர்க் பண்ணலாம். ஸோ வீடியோ பாஸ் பண்ணி எந்தெந்த ஆப்ஸ்னு சொல்லிட்டு நேம் லைட்டாக வாட்ச் பண்ணிக்கோங்க. ஸோ அதே மாதிரி வீடியோ குவாலிட்டி சரியில்லை அப்படின்னா குவாலிட்டி போயிட்டு நீங்கள் கொஞ்சம் வீடியோட அந்த பிக்சல் வந்து இம்ப்ரூவ் பண்ணி வச்சுக்கலாம். 720 வரைக்குமே இந்த பிக்சல் வந்து நம்ம வந்து அப்லோட் பண்ணியிருக்கோம். ஸோ அப்புறமா பார்த்தீங்க அப்படின்னா எந்தெந்த ஆப்ஸ் வந்து ஸ்டாப் ஆக போகுது அப்படின்னு சொல்லி டீட்டெயில்ஸ் வந்து பார்த்துடலாம். ஸோ ஆல்ரெடி ஸ்டாப் ஆன ஆப்ஸ் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இந்த லிஸ்ட்டில் இருக்கு இல்லையா? ஸோ இந்த ஆப்ஸ் எல்லாமே வந்து உங்களுக்கு ஸ்டாப் ஆயிடுச்சு. ஸோ இந்த 7 ஆப்ஸும் யாருமே தயவு செஞ்சு யூஸ் பண்ண வேண்டாம். எல்லா ஆப்ஸுமே ஸ்டாப்பு. ஸோ இதை யூஸ் பண்ண வேண்டாம், எல்லாத்தையும் அன்இன்ஸ்டால் பண்ணிடுங்க. ஸோ அதேமாதிரி பார்த்தீங்க அப்படின்னா இந்த 2 ஆப்பு எனக்கு வந்து எதுக்கு எடுத்தேன் அப்படின்னு சொல்லி ஆகி போச்சு. ஸோ இந்த SEO 2 ஆப்புமே. ஓகேங்களா? ஸோ இது வரைக்கும் பார்த்தீங்கன்னா இந்த SEO ஏஜென்சிலேருந்து ஒரு பேமெண்ட் கூட வரல. உங்களுக்கு வந்திருக்கலாம், வரல, எனக்கு தெரியல. ஸோ எனக்கு இன்னும் ஒரு பேமெண்ட் கூட வரல. அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா சிலருக்கு வந்து கிளிக் டாஸ்க், இன்ஸ்டால் டாஸ்க்லாம் வரவே மாட்டேங்குது, இம்ப்ரெஷன் மட்டும் தான் கம்ப்ளீட் ஆகுது அப்படிங்கிற கம்ப்ளைண்ட் வந்து 2 ஆப்ஸ்லையுமே மாற்றி ஒரு நாள் விட்டு ஒரு நாள் வந்துட்டு தான் இருக்குது. ஸோ அதே மாதிரி அதனால் இந்த ஆப்ஸை இனிமேல் யூஸ் பண்ண வேண்டாம். ஓகேங்களா? ஸோ அது பேமெண்ட் மட்டும் ஒர்க் பண்ணி ரிக்வெஸ்ட் கொடுத்தவங்களுக்கு அது பேமெண்ட் வருமா வராதான்னு சொல்லிட்டு நான் கம்பெனியில் பேசி நான் உங்களுக்கு டீட்டெயில் வந்து சொல்லிடுறேன். முடிஞ்ச வரைக்கும் பேமெண்ட் அந்த இது வரைக்கும் முதல்ல பேமெண்ட் அது கொடுக்க வச்சிடலாம். ஸோ இதுக்கு மேலே யாரும் தயவு செஞ்சு யூஸ் பண்ண வேண்டாம். இந்த 2 ஆப்பையும் விட்டுருங்க. ஸோ இதுக்கு மேலே இதை எடுக்கிறது கொஞ்சம் டவுட் தான். ஓகேங்களா? ஸோ அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா எந்தெந்த ஆப்ஸ், இந்த ஆப்ஸ் எல்லாம் இன்றைக்கு வரைக்கும் பேமெண்ட் வந்து உங்களுக்கு வந்து கொடுத்துட்டாங்க. ஸோ யூஸ் பண்ணிட்டு இருக்கவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். பட் இதெல்லாம் எதுக்கு தனியாக எடுத்து வச்சிருக்கோம்னா இந்த ஆப்ஸ்லாம் ஸ்டாப் ஆகிறதுக்கு, அதாவது இன்னும் ஒரு 2 இல்லை 3 நாளைக்குள்ளே இன்றைக்கே கூட வந்து பேமெண்ட் வந்து ஸ்டாப் பண்ணுறதுக்கு சான்சஸ் இருக்குது. ஸோ அதனால் நீங்கள் பார்த்து எனக்கு வந்து பேமெண்ட் பக்கமாக இருக்குது, நான் வந்து ஒர்க் பண்ணி ரிக்வெஸ்ட் கொடுக்கணும், இல்லை நான் ரிஸ்க் எடுக்கிறேன் அப்படின்னு நினைக்கிறவங்க மட்டும் இதில் வந்து இனிமேல் ஒர்க் பண்ணிக்கலாம். மற்றவங்க யாரும் ஒர்க் பண்ண வேண்டாம். ஓகேங்களா? ஸோ ஒரு புதன்கிழமைக்குள்ளே, எனக்கு தெரிஞ்சு மேக்ஸிமம் புதன்கிழமை இல்லை வேலைக்கிழமைக்குள்ளே இந்த ஆப்ஸ் எல்லாமே டோட்டலாக ஸ்டாப் ஆயிரும். ஸோ அது வந்து விட்டுறது நல்லது. ஓகேங்களா? ஸோ அதுக்கு மேலேயும் கண்டினியூ ஆனால் அந்த பகவத்கீதா வேணால் வந்து ஒர்க் ஆகலாம். இந்த நாளெல்லாம் உங்களுக்கு வந்து புதன்கிழமையோட ஸ்டாப் ஆயிரும். ஸோ இந்த ஆப் எனக்கு தெரிஞ்சு இன்றைக்கே ஸ்டாப்போ அப்படின்னு டவுட்டிங் இருக்குது. ஸோ செக் பண்ணி பார்த்துக்கலாம். ஸோ ஓகே, இவ்வளோ தான் கரண்டில் ஒர்க்கிங் ஆப்ஸ் அப்டேட். அதுக்கப்புறம் இந்த ஆப்ஸ்லாம் ஆல்ரெடி ஸ்டாப் ஆயிடுச்சு, நம்ம ஆல்ரெடி இன்ஃபார்ம் பண்ணிட்டோம். ஸோ இதுவும் ஸ்டாப் ஆயிடுச்சு, தென் இதுவும் வந்து ஸ்டாப் ஆயிடுச்சு. ஓகேங்களா? ஸோ ஒர்க்கிங் ஆப்ஸ் எது அப்படின்னு சொல்லிட்டு ஃபுல் அப்டேட் நம்ம வந்து கொடுத்துட்டோம். தென் அது போக அந்தந்த ஆப்ஸோட பேமெண்ட் ப்ரூஃப் இன்றைக்கி வந்து நம்ம இந்த வீடியோவில் பார்த்துடலாம். தென் அதுக்கு முன்னாடி இந்த நியூ ஆப் எப்படி யூஸ் பண்ணுறது அப்படின்னு சொல்லி பார்ப்போம். ஸோ இந்த ஆப்பை டவுன்லோட் பண்ணுறதுக்கான லிங்க் நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். அதை யூஸ் பண்ணி நீங்கள் வந்து டவுன்லோட் பண்ணிக்கோங்க. டவுன்லோட் பண்ணிட்டு ஜஸ்ட் எப்பவும் போல் உங்களோட ஜிமெயில் கேட்கும், ஜிமெயில் கொடுத்து ரெஜிஸ்டர் பண்ணிக்கோங்க. தென் அதுக்கப்புறம் உங்களோட பேடிஎம் மொபைல் நம்பர், ரெஃபர் கோட் 111122 என்டர் பண்ணிக்கோங்க. ஸோ உள்ள வந்தோடனே இந்த மாதிரி ஒரு பேஜ் இருக்கும். இதில் ஹோம் அப்படின்னு இருக்குல்லையே, அதை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணோன்னே உங்களுக்கு வந்து டாஸ்க் பேஜ் இருக்கும். ஸோ டெய்லி வந்து 7 டாஸ்க் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த 7 டாஸ்க் கம்ப்ளீட் பண்ணுறது மூலிமா உங்களால் செல்ஃப் ஏர்னிங்கில் ஒரு நாளைக்கு 7 ரூபாயிலிருந்து 8 ரூபா வரைக்கும் earn பண்ணிக்கலாம். ஸோ டாஸ்க் ஒன்று வந்து நான் கிளிக் பண்ணிக்கிறேன். இந்த ஃபுல் ஸ்க்ரீன் ஆடை பேக் பண்ணிக்கோங்க. இங்கே வந்து பாருங்கள், டோட்டலாக ஒரு 17 வியூஸ் கொடுத்துருக்காங்க. முடிச்சுட்டு ஒரு இன்ஸ்டால் வந்து கம்ப்ளீட் பண்ண சொல்லியிருக்காங்க. இந்த ஸ்டார்ட் அப்படின்னு இருக்குல்லையே, அதை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணோன்னு ஒரு ஃபுல் ஸ்க்ரீன் ஆட் வருது, இதை பேக் பண்ணிக்கலாம். ஸோ இங்கே வந்து பார்த்திங்கன்னா நிறைய மெசேஜஸ் இருக்கும். ஸோ இதில் ஏதாவது ஒரு மெசேஜ் வந்து ஓப்பன் பண்ணுங்கள். மேலே டாப்பில் பார்த்தீங்கன்னா ஒரு 10 செகண்ட் மட்டும் உங்களுக்கு வந்து டைமிங் வந்து ரன் ஆகும். ஸோ அந்த 10 செகண்ட் நீங்கள் வெயிட் பண்ணி வச்சுட்டு பேக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு வியூ கம்ப்ளீட் ஆகும். ஸோ இந்த ஒரு வியூக்கு உங்களுக்கு வந்து 2 பைசா வந்து கொடுப்பாங்க. ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக சக்ஸஸ் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு வந்து பேக் வந்துடும். ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா இதே பேஜில் நீங்கள் இருந்து மறுபடியும் ஒவ்வொரு மெசேஜாக கிளிக் பண்ணி கம்ப்ளீட் பண்ணிக்கலாம். ஸோ நான் பேக் வந்து உங்களுக்கு கம்ப்ளீட் ஆனது ஷோ பண்ணுறேன். ஸ்டார்டிங்கில் 3 கம்ப்ளீட் ஆகிருக்கும். இப்போ வந்து பாருங்கள் 4 வந்து கம்ப்ளீட் ஆயிடுச்சு. ஸோ இது எல்லாத்தையும் கம்ப்ளீட் பண்ணி முடிச்சதுக்கப்புறமா இந்த இன்ஸ்டால் எப்படி கம்ப்ளீட் பண்ணுறதுன்னு பார்ப்போம். ஜஸ்ட் வெயிட் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த ஆப் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து டாஸ்க் கம்ப்ளீட் பண்ணிருக்கும் போதே இடையில வந்து க்ளோஸ் ஆப் அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி க்ளோஸ் ஆயிடுது. ஸோ இது வந்து நம்ம அரைச்சி கூட இது வந்து இப்படி இன்ஸ்டால் கம்ப்ளீட் பண்ணிக்கோங்கன்னு சொல்லி என்னால் வீடியோ போட்டிருக்க முடியும். பட் வந்து பார்த்திங்கன்னா இவ்வளோ நேரம் ஒர்க் ஆகிட்டு தான் இருந்தது. பட் நான் இப்போ வீடியோ ரெடி பண்ணுற டைமில் ஒர்க் ஆகலை. ஸோ ஜஸ்ட் இந்த ஆப்பை வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஸ்கிப் பண்ணிடலாம், இதை யூஸ் பண்ண வேண்டாம். ஸோ இது வந்து ஜஸ்ட் ஒன்லி கரண்ட்லி ஒர்க்கிங் ஆப்ஸ் வீடியோ தான். ஓகேங்களா? ஸோ இப்போ வந்து இதில் எப்படி ரீடம் எடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சும்மா எனக்கு காட்டிடுறேன். ஜஸ்ட் நாளைக்கு வந்து ஒர்க் ஆச்சு அப்படின்னா நீங்கள் வந்து கண்டினியூ பண்ணி ஒர்க் பண்ணிக்கோங்க, இல்லை அப்படின்னா விட்டுருங்க. ஸோ இதில் பேலன்ஸில் போய்ட்டு உங்கள் பேலன்ஸ்
எவ்வளோன்னு பார்த்துக்க முடியும். தென் அதுக்கப்புறம் பேடிஎம் ரிக்வெஸ்ட் அப்படிங்கிறத போய்ட்டு நீங்கள் வந்து பேமெண்ட் ரிக்வெஸ்ட் கொடுத்துக்கலாம். ஸோ அதை ஓப்பன் பண்ணாலும் நமக்கு வந்து ஆப் க்ளோஸ் தான். ஸோ இந்த ஆப் நம்ம யூஸ் பண்ண வேண்டாம். ஓகேங்களா? ஸோ ஓகே, இப்போ வந்து பார்த்தீங்கன்னா கரண்டில் இருக்கீங்களுன்னு சொன்னோம் இல்லையா? ஸோ இந்த ஆப்ஸோட பேமெண்ட் ப்ரூஃப்லாம் நம்ம வந்து பார்த்துடலாம். ஜஸ்ட் வெயிட் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஒவ்வொரு ஆப்பை நம்ம வந்து பேமெண்ட் ப்ரூஃப் பார்த்தலாம் என்னோட பேடிஎம் வேலெட்டில் தான் இருக்கும். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா தெரியும் ஆன்லைன் கிளாஸஸ் அப்படின்னு சொல்லி ஆப் ஒரு பார்த்தோம் இல்லையா? ஸோ அந்த ஆப்போட பேமெண்ட் ப்ரூஃப். தென் அதுக்கப்புறம் இது வந்து பார்த்தீங்கன்னா இதுவும் ஆன்லைன் கிளாஸஸ் தான். தென் இங்கே ஒரு 21 rupees இது வந்து பார்த்தீங்கன்னா அசம்பிளி எலெக்ஷன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஆப் ஸ்டார்டிங் 7 ரூபா, அதுக்கப்புறம் 14 ரூபா, அதுக்கப்புறம் 21 ரூபா தான் பேமெண்ட் வந்து கொடுப்பாங்க. இதில் இருக்கிற இந்த 15 rupees பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து லோன் கம்பெனிஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப் வந்து பார்த்துருப்போம். ஸோ அந்த ஆப்போட பேமெண்ட். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அப்புறம் இங்கே ஒரு 21 rupees இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ஹோம் லோன் அப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு ஆப் பார்த்துருப்போம். ஸோ அந்த ஆப்போட பேமெண்ட். ப்ராப்பர்ட்டி லோன்னு சொல்லிட்டு இன்னொரு ஆப் பார்த்துருப்போம். ஸோ அந்த ஆப்போட டேட் பார்த்துக்கோங்க. இன்றைக்கி வந்து பேமெண்ட் ப்ரூஃப் மட்டும் தான் நம்ம வந்து ஷோ பண்ணிட்டு இருக்கோம். அப்புறம் இந்த 4 ரூபா 50 காசு இது வரது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். அந்த வந்து கிறிஸ்மஸ் ட்ரீ அந்த கம்பெனியோட ஆப் ஃபுல் ஸ்க்ரீன் வீடியோ ஸ்டேட்டஸ் அப்படின்னு ஒரு ஆப் பார்த்துருப்போம். ஸோ 5 ரூபா தான் டெய்லி செல்ஃப் ஏர்னிங், 5 ரூபா மினிமம் ரேட்டம். அதை ரெக்வெஸ்ட் கொடுத்தோம்னா நமக்கு 4 ரூபா 50 காசு சென்ட் பண்ணுவாங்க. ஸோ அந்த ஆப்போடது இது வந்து பார்த்தீங்கன்னா ப்ராப்பர்ட்டி லோன் அந்த ஆப்போட. அப்புறம் இங்கே ஒரு 8 rupees இருக்கு இல்லையா? அது வந்து ஸ்பின் அண்ட் வின் அப்படின்னு சொல்லி போட்டிருப்பாங்க. இது வந்து எந்த ஆப்னு பார்த்தீங்கன்னா அந்த ஃபாரெக்ஸ் ட்ரேடிங் ஃபாரெக்ஸ் சார்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப் வந்து பார்த்துருப்போம். ஸோ ஸ்பின் பண்ணுற மாதிரி ஸ்பின் பண்ணி முடிச்சுட்டு அதுக்கப்புறம் டாஸ்க் கம்ப்ளீட் பண்ணுற மாதிரி இது ஓவராக இருந்ததுனால நம்ம வந்து வீடியோ போடல, ஜஸ்ட் வந்து ஷேர் மட்டும் பண்ணியிருந்தோம். ஸோ அதில் வந்து பேமெண்ட் ப்ரூஃப் தான் 8 ரூபா வந்து மினிமம் ரேட்டம். உங்களுக்கு வந்து அது பேமெண்ட் கரெக்டாக கொடுத்துட்டு தான் இருக்காங்க. பட் வந்து டாஸ்க் கொஞ்சம் பெருசாக போகும். ஸோ அதனால் அது வந்து ஒர்க் பண்ணுறதில்ல. ஸோ அதுக்கப்புறம் இந்த ஒரு 9 rupees இது தான் நான் வந்து சொல்லணும்னு நினச்சிட்டு இருந்தேன். இது வந்து பார்த்திங்கன்னா கால் ஹிஸ்ட்ரி அந்த ஆப்போடது. ஸோ இன்னொன்று பார்த்திங்கன்னா அந்த சூப்பர் ஆப்லேயும் இப்போ வந்து பேமெண்ட் ரிக்வெஸ்ட் பேடிஎம் எடுக்கிற மாதிரி கொடுத்துட்டாங்க அப்டேட்டு. ஸோ அதை பற்றின வீடியோ வந்து சீக்கிரம் நம்ம வந்து பார்க்கலாம். ஸோ இங்கே வந்து பார்த்திங்கன்னா இந்த 15 ரூபா வந்து பார்த்திங்கன்னா எல்இடி ஃப்ளாஷ் லைட் அப்படின்னு ஒரு ஆப் பார்த்துருப்போம். ஸோ அந்த ஆப்போடது. தென் இந்த ஒரு 27 வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து வீடியோ எடிட்டர் அப்படின்னு ஒரு ஆப் பார்த்துருப்போம். ஸோ அதோட பேமெண்ட் ப்ரூஃப். இந்த 46 பார்த்திங்கன்னா உங்களுக்கு ராதா கிருஷ்ணா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப் பார்த்துருப்போம். ஸோ அதோடது. ஸோ இந்த 7 rupees உங்களுக்கு வந்து இதுவும் ராதாகிருஷ்ணன் அந்த ஆப் தான். தென் இந்த ஒரு 21 பார்த்திங்கன்னா பைக் லோன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப் பார்த்துருப்போம். ஸோ அந்த ஆப்போடது. இந்த 7 rupees பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு கிஃப்ட் வவுச்சர் அப்படின்னு சொல்லி பேமெண்ட் வரும். ஸோ இது வந்து நிறைய வீடியோவில் அப்டேட் சொல்லியிருக்கும். இந்த மாதிரி கிஃப்ட் வேலட் ஃப்ரீ அப்படின்னு சொல்லி வந்துச்சு அப்படின்னா அது வந்து இந்த நாம்கா அப்படின்னு சொல்லிட்டு நாம்கா இசா அப்படின்னு சொல்லி பார்த்துருப்போம். இந்த ஆப்போட பேமெண்ட் ப்ரூஃப் தான். ஓகேங்களா? நமஸ்கா அந்த ஆப்போட பேமெண்ட் ப்ரூஃப். தென் அதுக்கப்புறம் இந்த ஒரு 7 rupees பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து பைக் லோன் தான் கொடுத்துருக்காங்க. தென் இந்த ஒரு 21 பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு கார் லோன் அப்படின்னு சொல்லிட்டு அதை பார்த்துருப்போம். ஸோ அது எல்லாமே அந்த லோன் சீரியஸில் 4 ஆப் வந்திருக்கும். ஸோ அந்த ஆப்போட பேமெண்ட் ப்ரூஃப்ஸ் தான் இது வந்து கொடுத்துருக்காங்க, கார் லோன் எல்லாமே. ஸோ அதுக்கப்புறம் இந்த ஒரு 50 rupees பார்த்திங்க அப்படின்னா அந்த 50 impression ஆப் பிரினேட் குயின் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப் பார்த்துருப்போம். ஸோ அதோடது. தென் இந்த 30 பார்த்திங்க அப்படின்னா காலேஜ் போர்டு அந்த ஆப்போட பேமெண்ட் ப்ரூஃப். தென் இந்த ஒரு 7 பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஜெனரல் எலெக்ஷன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப் பார்த்துருப்போம். ஸோ இது அந்த லோன் கம்பெனியோட செகண்ட் சீரீஸ் வந்து ஆரம்பிச்சிருக்கு. ஸோ அதோட பேமெண்ட் ப்ரூஃப். அதுக்கப்புறம் இது வந்து பார்த்திங்கன்னா ஸ்டாட்னாமிக் லோட் அப்படின்னு சொல்லி பார்த்துருப்போம். இதுவும் 50 impression ஆப் தான். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா இதுவும் அந்த 50 impression. தென் இந்த ஒரு 5 rupees பார்த்திங்கன்னா ஸ்டடி ஆட்டோமொபைல் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப் வந்து பார்த்துருப்போம். ஸோ அந்த ஆப்போடது. கார் வீக் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்பை பார்த்துருப்போம். ஸோ அந்த ஆப்போட பேமெண்ட் ப்ரூஃப் இதுவும் அந்த 50 impression ஆப் தான். தென் சர்க்காரி ரிசல்ட் அப்படின்னு ஒரு ஆப் வந்து பார்த்துருப்போம். ஸோ அந்த ஆப்போடது. இதுவும் 50 impression ஆப். செக்யூர் க்ளோட் ஆக்சஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப் வந்து பார்த்துருப்போம். ஸோ அதுவும் அந்த பேமெண்ட். லாயர் ஃபோனிக்ஸ் இதெல்லாம் ஒர்க்கிங்கில் இருக்குன்னு சொல்லிட்டு நம்ம வந்து சொன்னது தான். ஸோ அந்த ஆப்போட பேமெண்ட் தான் இது. ஸோ இது வந்து பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு ஆபிரகாம் லிங்கன் குவாட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப் வந்து பார்த்துருப்போம். ஸோ அதோடது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த 9 rupees பற்றி தான் நான் வந்து நிறைய பேச வேண்டியிருக்கு. இது வந்து பார்த்திங்கன்னா மைட்டி விண்டர் அப்படின்னு சொல்லிட்டு பிவிடி லிமிட்டட்னு போட்டிருப்பாங்க. இது ஆக்சுவலாக எதோட பேமெண்ட் ப்ரூஃப் அப்படின்னு சொல்லி பார்த்திங்க அப்படின்னா அந்த சூப்பர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப் வந்து பார்த்துருப்போம். ஸோ இதோட பேமெண்ட் ப்ரூஃப். இது வந்து இந்த ஆப்பை இப்போ அப்டேட் பண்ணிட்டாங்க. ஸோ என்ன அப்டேட்னு பார்த்தீங்கன்னா நான் ஆல்ரெடி வீடியோ போட்டப்பே சொல்லியிருப்பேன். ஸோ உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து ஒவ்வொரு ரெஃபருக்கும் நம்ம வீடியோ போட்ட டைமில் 25 ரூபா கொடுத்தாங்க. அதுக்கப்புறம் 20 ரூபா ஆக்குனாங்க. அப்புறம் 15 ரூபா, இப்போ 10 ரூபா கொண்டு வந்துட்டாங்க. ஸோ நம்ம வந்து ஏர்ன் பண்ணுற அமௌண்ட்டை நம்ம இது வரைக்கும் ரீசார்ஜ் ஆப்ஷன் இருந்தது. அன்லிமிட்டட் ரீசார்ஜ் கொடுத்துட்டு இருந்தாங்க, எவ்வளோ வேணாலும் பண்ணிக்கலான்னு. அதுக்கப்புறம் அதை குறைச்சிட்டாங்க. என்னவா குறைச்சாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா டெய்லி நம்மளால் வந்து 20 ரூபா ரிக்வெஸ்ட் மட்டும் தான் 20 ரூபா ரீடம் மட்டும் தான் ஒரே டைமில் பண்ண முடியும் அப்படின்ட்டு இருந்தாங்க. இப்போ வந்து பார்த்திங்கன்னா 10 ரூபா ரீசார்ஜ் தான் பண்ண முடியும் அப்படின்னு கொண்டு வந்துட்டாங்க. அதேமாதிரி மாதத்துக்கு 500 இருந்தது, இப்போ வந்து மாதத்துக்கு 300 ரூபா தான் ரீசார்ஜ் அதிகபட்சமாக பண்ண முடியும் அப்படின்னு சொல்லி போட்டாங்க. ஸோ அந்த ரீசார்ஜ் ஆகிறதில்ல. ஸோ அந்த லிமிட்டை நம்ம தாண்டிட்டோம். அதுக்கப்புறம் நீங்கள் அடுத்த மாதம் பண்ணிக்கோங்க ஆகும்னு இருக்காங்க. ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா பேடிஎம் ஆப்ஷன் புதுசாக கொண்டு வந்துட்டாங்க. இந்த இடத்துல நம்ம வந்து முதல்ல ஸ்டார்டிங் சொல்லியிருந்தோம் கம்மிங் சூன் அதை இதர வித்ரா ஆப்ஷன்ஸ் வரப்போகுது அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ வரும் பேடிஎம் வர்றதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குதுன்னு சொன்ன மாதிரி அதேமாதிரி பேடிஎம் கொடுத்துட்டாங்க. பட் இதில் ரிக்வெஸ்ட் பார்த்திங்க அப்படின்னா அதிகபட்சமாக 10 ரூபான்னு சொல்லியிருக்காங்க. 10 ரூபா ரிக்வெஸ்ட் கொடுத்தா உங்களுக்கு பேமெண்ட் ரிக்வெஸ்ட் எடுத்துக்க மாட்டேங்கிறாங்க.
ஸோ 9 ருபீஸ் ஓகேங்களா. ஸோ 9 ரூபான்னு சொல்லி போட்டு இதில் என்டர் பண்ணி நீங்கள் வந்து மாற்றம் அப்படின்னு சொல்லி கிளிக் பண்ணிங்க அப்படின்னா கொடுத்த ஒரு ரெக்வெஸ்ட் கொடுத்து ஒரு நிமிஷத்துக்குள்ளே கரெக்டாக பேமெண்ட் வந்து சென்ட் பண்ணிடுறாங்க. அதேமாதிரி இதில் அதிகபட்சமாக மாதம் 300 ரூபாய்க்கு வரைக்கும் தான் நீங்கள் வந்து பேமெண்ட் எடுக்க முடியும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதேமாதிரி ஒரு நாளைக்கு ஒரு ரிக்வெஸ்ட் தான் கொடுக்க முடியுது, 9 ரூபா தான் கொடுக்க முடியுது. ஸோ அதனால் அதிகபட்சமாக டெய்லி நீங்கள் வித்ட்ரா எடுத்துகிட்டு இருந்தீங்க அப்படின்னாலே மாதத்துக்கு 270 ரூபா தான் எடுக்க முடியும். ஸோ அவங்க 300 ரூபான்னு சொல்லி போட்டிருக்காங்க. ஸோ அது வந்து ஃபேக். ஸோ பேமெண்ட் வந்து கொடுக்குறாங்க. ஸோ முடிஞ்ச வரைக்கும் நீங்கள் வந்து பேமெண்ட் எவ்வளோ எடுக்க முடியுமோ அதுலேருந்து எடுத்துருங்க சீக்கிரமாக. ஸோ இப்போ வந்து நம்ம மறுபடியும் வழக்கம் போல் பேமெண்ட் ப்ரூஃபுக்கு வந்து போகலாம். ஸோ அதுக்கப்புறம் இந்த ஒரு 58 பார்த்தீங்கன்னா டெஸ்டிங் டேட்டா ஓகேங்களா. ஸோ இந்த டெஸ்டிங் டேட்டான்னு சொல்லிட்டு இப்போ லைனாக எல்லா ஆப்ஸ்லேருந்து வரும் பார்த்தீங்கன்னா தெரியும் டெஸ்டிங் டேட்டான்னு சொல்லிட்டு. இதெல்லாம் எந்த ஆப்ஸோட சீரியஸ் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா இதுவும் பாருங்கள் டெஸ்டிங் டேட்டா தான், இந்த ஆப்ஸ் தான் ஓகேங்களா. ஸோ நம்மளுக்கு வந்து டெய்லி எல்லா ரேட்டும் 10 ரூபான்னு சொல்லி இருந்திருக்கும். இந்த மார்க்கெட்டிங் அப்படின்னு சொல்லிட்டு 4 ஆப் இருந்திருக்கும். ஸோ எல்லாருமே வந்து டெஸ்டிங் டேட்டா அப்படின்னு சொல்லிட்டு தான் பேமெண்ட் வந்து ஆப் வந்த புதுசுலேருந்து கொடுத்துட்ருக்காங்க. 4 ஆப்புக்குமே டெஸ்டிங் டேட்டா அப்படின்னு தான் பேமெண்ட் வரும். ஸோ எந்த ஆப்லேருந்து வந்தது நமக்கு பார்க்க முடியாது, நம்ம ஹிஸ்ட்ரி வச்சு கம்பேர் பண்ணிக்க வேண்டியதான். ஸோ அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இன்றைக்கி என்ன பண்ணிட்டாங்கன்னா நம்ம வந்து இப்போ ஸ்டாப் ஆக போது சான்சஸ் இருக்குதுன்னு சொன்னோம் இல்லையா, இந்த ஃபாரெக்ஸ் ஆப்ஸ் ஓகேங்களா. ஸோ இதுவும் வந்து அதுக்கு முன்னாடி உள்ள அந்த ஆப்ஸோட சீரிஸ் தான். ஸோ இந்த 4 ஆப்புக்குமே இன்றைக்கும் பேமெண்ட் வந்து கொடுத்துருக்காங்கன்னு சொன்னேன். இன்றைக்கும் இந்த ஆப்லேயும் டெஸ்டிங் டேட்டானு தான் பேமெண்ட் வந்து வந்திருக்கு ஓகேங்களா. ஸோ நான் ஹிஸ்ட்ரி வந்து கம்பேர் பண்ணதை சொல்கிறேன். ஸோ எல்லாத்துலேயுமே பார்த்தீங்கன்னா டெஸ்டிங் டேட்டானு தான் இருக்கும். ஸோ இந்த ஆப்ஸும் சரி அந்த ஆப்ஸும் சரி. ஸோ எல்லாத்துலையும் பாருங்கள் இப்போ 5க்கு மேலே வந்து 10 ரூபா தாண்டி போகுது இல்லையா, 6வது 10 ரூபா. அதுக்கப்புறம் இதில் வந்து பார்த்திங்கன்னா இது வந்து 7வது 10 ரூபா. ஸோ எல்லாம் 4 அந்த 8 ஆப்ஸ்லையுமே பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து டெஸ்டிங் டேட்டா தான் வந்திருக்கு. தென் அதுக்கப்புறமா இந்த ஒரு 10 ருபீஸும் பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு அதுவும் டெஸ்டிங் டேட்டா. ஸோ இங்கே இருக்கிறது பாருங்கள் சேரிட்டி ட்ரஸ்ட் அப்படிங்கிற சேரிட்டபிள் ட்ரஸ்ட்டுன்னு வந்திருக்கும். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா அதே சீரியஸோட நெக்ஸ்ட்டு சீரியஸ் புது சீரியஸ் இங்கே இருக்குது பாருங்கள். இந்த கிறிஸ்டின் சேரிட்டி ட்ரஸ்ட்டு அப்புறம் வந்து சேரிட்டபிள் டொனேஷன் அப்படின்னு சொல்லிட்டு 3 ஆப்ஸ் மட்டும் லான்ச் ஆயிருக்கு. 4 ஆப் கூடிய சீக்கிரத்தில் வரும். ஸோ இந்த ஆப்ஸில் எல்லாத்துலேயுமே நேமோட தான் அவங்க வந்து பேமெண்ட் சென்ட் பண்ணுறாங்க. ஸோ அது மட்டும் நீங்கள் வந்து ஃபாலோ பண்ணிக்கலாம். ஸோ இங்கே வந்து பார்த்திங்கன்னா 10 ரூபா கிறிஸ்டின் சேரிட்டி, தென் இந்த ஒரு 10 ருபீஸ் பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து சேரிட்டி டொனேஷன். ஸோ இந்த ஆப்ஸ்லாம் கரெக்டாக வந்து பேமெண்ட் வந்து கொடுத்துட்டு தான் இருக்காங்க. ஸோ நீங்கள் ரெகுலராக யூஸ் பண்ணலாம். இங்கே வந்து பாருங்கள் கிறிஸ்டின் சேரிட்டின்னு சொல்லணும் இல்லையா, அந்த ஆப்போட பேமெண்ட்டு. தென் இது வந்து பார்த்திங்க அப்படின்னாலும் உங்களுக்கு வந்து சேரிட்டி டொனேஷன். ஸோ அதே தான் ரிப்பீட் ஆகிட்டே இருக்குது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், சில பேமெண்ட் வந்து பார்த்திங்கன்னா அந்த ஃபாரெக்ஸ் இதில் ஃபாரெக்ஸ் கால்பிங் இதெல்லாம் வந்து கரெக்டாக அந்த நேம் போட்டும் சென்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ ஒருவேளை எனக்கு வந்து 2 டைம் பேமெண்ட் வந்துச்சு என்னன்னு தெரில. ஸோ அந்த நேமில் வந்திருக்கு ஓகேங்களா. ஸோ அதுக்கப்புறமா பார்த்திங்க அப்படின்னா இங்கே இருக்கிறது ஃபாரெக்ஸ் ஸ்டேஜ் அந்த ஆப் தான். தென் இங்கே இருக்கிற 10 வந்து பார்த்திங்கன்னா ஃபாரெக்ஸ் கிளாப்பிங். ஸோ முடிஞ்ச வரைக்கும் இப்போதைக்கு பார்த்திங்கன்னா அதுக்கப்புறம் அடுத்த பேமெண்ட் வந்து போயிடுச்சு நம்மளுக்கு. ஸோ இங்கே இருக்கக்கூடிய எல்லா ஆப்ஸையும் பேமெண்ட் வந்து நம்ம பார்த்துட்டோம்னு நினைக்கிறேன். ஸோ கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா நம்ம வந்து ரிக்வெஸ்ட் கொடுத்த எல்லா ஆப்பில் இருந்தும் இன்றைக்கி வந்துருச்சு. ஸோ அதேமாதிரி நம்ம வந்து ஒர்க்கிங் சொன்ன மாதிரி இந்த ஆப்ஸ் எல்லாம் ஒர்க்கிங் தான், இந்த ஆப்ஸ்லாம் ஒர்க்கிங் தான். தென் இதெல்லாம் காட்டவே இல்லைன்னு சொல்லிட்டு நிறைய பேர் கேட்டுறாதீங்க. இதுவும் எல்லாமே வந்து ஒர்க்கிங்கில் தான் இருக்குது, எந்த ஒரு ப்ராப்ளம் இல்லை ஓகேங்களா. ஸோ எல்லாத்திலும் பேமெண்ட் வந்து கொடுத்துட்டு தான் இருக்காங்க. அதுவும் இந்த யோகா வீடியோஸ்லாம் நைட்டு பேமெண்ட் ரெக்வெஸ்ட் கொடுத்தீங்கன்னா அடுத்த நாள் காலையில் பேபாலுக்கு வந்துடுது. ஸோ என்ன ஃபாஸ்ட்டுன்னு தெரியல ஓகேங்களா. ஸோ அதேமாதிரி வின்சோ கோல்ட்டும் உங்களுக்கு வந்து வின் பண்ணுறவங்களுக்குலாம் கரெக்டாக பேமெண்ட் வந்து கொடுத்துட்ருக்காங்க. ஸோ நம்ம சேனலில் எல்லா அப்டேட்டும் ஒழுங்காக பார்த்துட்டு தான் இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ ஏதாவது குறைகள் இருந்தால் கீழே வந்து கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஒரே ஒரு லைக் கொடுங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணிக்கோங்க. அதேமாதிரி இந்த வின் இந்தியா வின் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப் வந்து போட்டிருந்தோம். ஸோ அதுக்கு வந்து அஃபிஷியலாக ப்ளே ஸ்டோரில் ஆப் லான்ச் ஆயிடுச்சுன்னு சொன்னோம். அதே சேம் ஏபிகே தான். சேம் ஏபிகேயில் ஒர்க் பண்ணுறவங்க ஒர்க் பண்ணிக்கோங்க. இல்லை ஏபிகே அன்இன்ஸ்டால் பண்ணிட்டு ப்ளே ஸ்டோரில் போய்ட்டு நீங்கள் இன்ஸ்டால் பண்ண விருப்பம் இருக்கீங்க இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. ஸோ வின் இந்தியா வின்னு சொல்லி போட்டு நீங்கள் சர்ச் பண்ணிங்கனாலே ப்ளே ஸ்டோரில் வருது ஆப்பு. ஸோ அப்படி இல்லை அப்படின்னாலும் கூடிய சீக்கிரத்தில் இன்னொரு அப்டேட் வீடியோ போட வேண்டியிருக்கு. ஸோ அந்த ஆப்புக்கான அப்டேட் வீடியோ நம்ம வந்து போட்டுருவோம். ஸோ போடும்போது இந்த ஆப்புக்கான லிங்க் எல்லாமே நம்ம வந்து அதில் சொல்லி மென்ஷன் பண்ணிடலாம் ஓகேங்களா. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம சேனலில் இந்த மாதிரி சூப்பரான ஏர்னிங் ஆப்ஸ் எல்லாத்தையும் பார்த்துட்ருக்கோம். ஸோ நம்ம சேனலுக்கு இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க கீழே இருக்கிற ரெட் கலர் சப்ஸ்கிரைப் கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தென் மறக்காம பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம போடுற ஒவ்வொரு ஏர்னிங் ஆப்ஸ்க்கான அப்டேட்ஸ் உங்களுக்கு உடனே கிடைக்கும். தென் வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஒரு லைக் கொடுங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.